This video is sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். சீனாவை விடுங்க, இந்தியாவுக்கு வார்னிங் கொடுத்த ட்ரம்ப். இதை செய்தால் வரி தாக்குதல் நிச்சயம். அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு விதித்த வரியை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைத்திருக்கிறது. இருப்பினும் வரி அல்லாமல் வேறு சில வழிகளில் அமெரிக்காவை மூன்றாம் நாடுகள் ஏமாற்றுவதாக ட்ரம்ப் கூறியிருக்கிறார். அப்படியான நாடுகள் மீது மீண்டும் வரி தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரித்துள்ளார். இதனால் இந்தியாவுக்கு சிக்கல் எழுந்திருக்கிறது. ட்ரம்ப் சுட்டிக்காட்டி உள்ள சில விஷயங்களில் இந்தியாவும் வருகிறது. எனவே இந்திய வரி யுத்தத்தை எதிர்கொள்ளும் அபாயத்தில் இருக்கிறது. நாணய மதிப்பு மாற்றம், வாட் வரிகள், தரத்திற்கு குறைவான விற்பனை, ஏற்றுமதி மானியம், விவசாய பாதுகாப்பு விதிமுறைகள், பாதுகாப்பு தொழில்நுட்ப விதிமுறைகள், காப்புரிமை, டிரான்ஸ்ஷிப்பிங், இந்த 8 விஷயத்தை ட்ரம்ப் சுட்டிக்காட்டி இருக்கிறார். தற்பொழுது அமெரிக்கா விதித்துள்ள வரிகள் 90 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. அமெரிக்காவில் வரிக்கு சீனா, கனடா உள்ளிட்ட நாடுகள் பதிலடி வரியை விதித்திருக்கிறது. மற்ற நாடுகள் பதிலடி வரியை விதிக்கவில்லை. குறிப்பாக இந்தியாவை எடுத்துக்கொண்டால் நாம் பதிலடி வரியை விதிக்கவில்லை. இப்படி பதிலடி வரி விதிக்காமல் மற்ற சில நடவடிக்கைகள் மூலமாக மூன்றாம் நாடுகள் அமெரிக்காவுக்கு நெருக்கடி தருவதாக விமர்சித்திருக்கிறார். எந்த வழியில் நெருக்கடி தருகின்றன என்பதை தான் மேற்குறிப்பிட்ட 8 பயனீட்டுகளில் மூலம் விளக்கியுள்ளார். இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு நாடு தன்னுடைய கரன்சியின் மதிப்பை திடீரென அதிகரிக்கும். இதனால் அந்த நாட்டிலிருந்து தயாரித்து அமெரிக்காவில் விற்கப்படும் பொருட்களின் விலை குறைவாக இருக்கும். உதாரணத்திற்கு சீனாவின் நூடல்ஸ் அமெரிக்காவில் நேற்று வரை $10 விற்பனை செய்து வந்திருக்கும். ஆனால் சீனா தனது நாணயத்தின் மதிப்பை அதிகரிக்கும். இதனால் அமெரிக்காவில் சீனா நூடல்ஸ் விலை $9 குறையும். இது வர்த்தகத்தை அதிகரிக்கும். வாட் வரிகள் என்பது சில நாடுகள் ஏற்றுமதிக்கு வரியை விதிக்கின்றன, ஆனால் ஏற்றுமதி வரியை விதிக்காமல் இருக்கிறது. இந்தியா இதை செய்கிறது. எனவே அமெரிக்காவில் அச்சுறுத்தலுக்கு ஆளாகியுள்ளது. அதேபோல தரத்திற்கு குறைவாக விற்பனை என்பது ஒரு பொருள் $10 செலவில் உற்பத்தி செய்யப்படுகிறது எனில் அதை $8 வைத்து விற்பனை செய்வது அமெரிக்காவின் வர்த்தகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ட்ரம்ப் அஞ்சுகிறார். அதே நேரம் கடைசி பாயிண்டாக சொல்லப்பட்டிருக்கும் டிரான்ஸ்ஷிப்பிங் என்பது ஒரு பொருளை ஒரு நாட்டில் உற்பத்தி செய்து அதை வேறு நாடுகள் வழியாக அமெரிக்காவில் விற்பதை இப்படி குறிப்பிடுவார்கள். இதை சீனா செய்கிறது. எது எப்படி இருப்பினும் சீனா குறிப்பிட்டுள்ள 8 பாயிண்ட்டுகளில் 3 விஷயங்களில் இந்தியா சிக்கியுள்ளது. எனவே இந்தியாவும் எதிர்காலத்தில் ட்ரம்பின் வரி அச்சுறுத்தலில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டு இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.